இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா பயங்கரமான பனிப்பொழிவப்போ பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஹாஃப் சிஸ்டரும் சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம பல வருஷமா இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்திருப்பாங்க. உண்மை தெரிய வந்ததும் பயங்கரமா ஃபீல் பண்ணி, ஏன் இப்படிலாம் பண்ற, உன்னை நான் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ உன்னோட குழந்தைங்க என் வயித்துல இருக்கு, ஆனா நீ இறக்கமே இல்லாம அவளுக்காக என்ன சித்திரவதை பண்றியேன்னு ஹீரோயின் கேட்க, உன் மூஞ்சி என்னைக்காவது நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, ரொம்ப கேவலமா இருக்க, அப்படி இருந்தும் நான் உன்னை லவ் பண்ணதுக்கான ஒரே காரணம் நீ ஒரு புத்திசாலி டாக்டர், அவ்வளோதான். உன்கிட்ட இருந்து அந்த மெடிசனோட ஃபார்முலாவை திருடுறதுக்காக தான் நம்ப வச்சு ஏமாத்தின. முக்கியமா இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, எவனோ ஒருத்தன். சோ ஒழுங்கா இப்ப நீ அந்த மெடிசனுக்கான ஃபார்முலாவை என்கிட்ட சொல்லிட்டீனா உயிர் பொழப்ப, இல்ல உன்னையும் உன் குழந்தைங்களையும் நான் இங்கேயே கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். இத்தனை வருஷமா நான் உன்னை என்னோட தங்கச்சி மாதிரி தானே பாத்துக்கிட்டேன், ஆனா இவன் கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு ஹீரோயின் கேட்க, நீ என்ன தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டதான், ஆனா வெளியில இருக்கிற மக்கள் யாருமே என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல. பிகாஸ் நீ தான் நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரிசு. ஈவன் நம்ம தாத்தாவுமே எல்லா சொத்துக்களையும் உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. சோ நீ இறந்து போயிட்டீனா அது அப்படியே என் பேருக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இந்த எல்லா பிளானையும் பண்ணேன்னு ஹாஃப் சிஸ்டர் சொல்றா. பாவம், இந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் தன்னோட குழந்தைங்களையும் இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மெடிசனுக்கான ஃபார்முலாவை சொல்லிடுறாங்க. நமக்கு தேவைப்பட்டது கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இவ உயிரோட இருக்கக்கூடாது, அதனால நமக்கு தான் பிரச்சனை ஏற்படும், இவ கதையை முடிச்சிருங்கன்னு ஹாஃப் சிஸ்டர் சொல்லவும் அது கூட கரெக்ட் தான்னு சொல்லி இந்த ஃபியான்சே ஹீரோயினை கத்தியால குத்திடுறான். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ளீட் ஆகி செத்து போயிடுவா, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மயக்கத்திலிருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின், இந்த துரோகத்தை என்னால தாங்கிக்க முடியாது, அதே நேரம் என் குழந்தைங்களையும் நான் இழக்க விரும்பல, எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அதே நேரம் இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய பணக்கார பிசினஸ்மேன் சில மாசங்களுக்கு முன்ன தான் கூட 1 night ஸ்டாண்ட்ல இந்த பொண்ணை தேடிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பிஏ, பாஸ் நான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க பேரு ஜியாசோவ், இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லவும், அது என்னோட குழந்தை, என் குடும்பத்தோட வாரிசு, சோ உடனே இந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கன்னு ஹீரோ ஆர்டர் போட்டுறவும் பிஏ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஈவன் நர்ஸுமே ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய வெளியில தூக்கிட்டு வராங்க. இது எங்க பாஸுக்கு சொந்தமான குழந்தை, என்கிட்ட கொடுங்கன்னு பிஏ கேட்க, நீங்க அந்த லின் குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓவோட அசிஸ்டன்ட் தானே, சரி உங்க பாஸுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்னு நர்ஸ் கேட்க, பிஏவுமே உண்மையை சொல்றாரு, எல்லாம் ஓகே தான், ஆனா ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாம குழந்தைய என்னால கொடுக்க முடியாதுன்னு நர்ஸ் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான டாக்டர் பிஏ மூலமா உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் இந்த குழந்தைய மிஸ்டர் லின் கிட்ட கொடுக்க மாட்டா, அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை என்ன வேணா பண்ணலாம், சோ என்னோட ஃப்ரெண்டு ஃபியூச்சர்ல கஷ்டப்படுறத நான் விரும்பலன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைய அவங்களுக்கு தெரியாமலே ஹீரோ பிஏ கிட்ட கொடுத்துடுறாங்க. பட் இங்க தான் ஒரு குட்டி ட்விஸ்ட், நம்ம ஹீரோயினுக்கு 1 இல்ல டோட்டலா 5 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. ஆனா ஹீரோயினை பொறுத்தவரை 4 குழந்தை நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவே ஹீரோ 1 குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். கட் பண்ண 5 வருஷத்துக்கு அப்புறம் யூஜி டாக்டரா இருந்த நம்ம ஹீரோயின் ஃபாரினுக்கு போய் படிச்சு இப்ப பிஜி டாக்டரா ரொம்பவே ஃபேமஸான டாக்டர் மிராக்கலா திரும்ப சைனாக்கு வராங்க. பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்க ஜூனியர் பொண்ணு பார்த்துட்டு, சீனியர் உங்களுக்கு மொத்தமா 4 குழந்தைங்க தானே, 2 பேர் இருக்காங்க, இன்னும் 2 பேர் எங்கன்னு கேட்க, என் பொண்ணு ஒருத்தி ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கா, என்னோட பையன் ரிசர்ச்ல பிஸியா இருக்கான், சோ வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் திரும்ப சைனாக்கு வந்துருவாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், வாவ் உங்க பசங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க. ஓகே மேடம், மிஸ்டர் லின்னோட தாத்தா ரொம்ப நாளா உங்களை தேடிட்டு இருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க அதுக்காக தான் சைனாக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க, அவரோட பேரனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, 3 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காராம், எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, பட் பேரனை அவங்களால காப்பாற்ற முடியலையா, அதனாலதான் டாக்டர் மிராக்கலான என்ன அப்ரோச் பண்ணியிருக்காரு, பட் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, நான் இங்கே வந்ததுக்கான ஒரே காரணம் என்னை ஏமாத்தி கஷ்டப்படுத்தின என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் என் ஹாஃப் சிஸ்டரையும் பழி வாங்குறதுக்காக மட்டும்தான், நான் என்னோட கோல் அச்சீவ் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் ரொம்ப கன்னிங்கா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட 3வது பையனான ரொம்ப திறமையான ஹேக்கர் தன்னோட அப்பா யாருங்கிற விவரத்தை கண்டுபிடிச்ச உடனே ஃபாரின்ல இருக்கிற தன்னோட 2 சிப்ளிங்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணதும், ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ரிசர்ச்சை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு அவங்க 2 பேரும் சொல்றதுனால 5வது பொண்ணு அழைச்சிக்கிட்டு டைரக்டா ஹீரோ வீட்டுக்கே தன்னோட அப்பா வீட்டுக்கே போயிடுறான். பட் அந்த மனுஷன் கோமால இருக்காரு. குட்டி பாப்பா பார்த்துட்டு, வாவ் நம்ம அப்பா ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்ல, எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கல, நம்ம எல்லாரும் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அம்மாவை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இவன் ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோவோட தாத்தா ரூம்குள்ள வரவும் குழந்தைங்க 2 பேரும் போய் மறைஞ்சுக்கிறாங்க.
மாஸ்டர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் டாக்டர் ஹீ வந்து செக் பண்ணிட்டு போனாரு. ஹீரோவோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லையாமான்னு சொல்லவும், டாக்டர் மிராக்கல் வந்து பார்த்தா மட்டும்தான் என் பேரனை காப்பாற்ற முடியும். நானும் அவங்கள ட்ரேஸ் பண்ணுறதுக்காக 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோவோட தாத்தா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு, அவங்க சொல்கிற டாக்டர் மிராக்கல் நம்ம அம்மா தானேன்னு குட்டி பாப்பா கேட்க, ஐயோ எதுவும் பேசாத வாய மூடுன்னு குட்டி தம்பி சொல்லிடுறான். இந்த சத்தம் தாத்தாக்கு கேட்டுருது. பட் அங்கே பக்கத்தில் யாருமே கண்ணுக்கு தெரியாததுனால ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. என்னோட பேரன் இப்படியே படுத்த படுக்கையா இருந்தானா என் குடும்பத்தோட எதிர்காலமும் என் கம்பெனி என் பிஸ்னஸோட எதிர்காலமும் பெரிய கேள்விக்குறியாயிரும். ஸோ எப்படியாவது ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி என் பேரனுக்கு கரெக்டான வரனா இருக்கிற பொண்ணை பார்த்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும். அந்த பொண்ணோட ராசியால என் பேரனும் குணமாகிடுவான். என் பேரனோட பையனுக்குமே ஒரு அம்மா கிடைச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோவோட தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ நம்ம அப்பா வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறாரா? அந்த பொண்ணு ஏன் நம்ம அம்மாவா இருக்க கூடாதுன்னு குட்டி பாப்பா கேட்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. இவனா ஒரு அப்பனா, நம்மள சின்ன வயசுல விட்டுட்டு போனால, இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பா வருது. இவனா எனக்கு அப்பாவா இருக்க கூடாதுன்னு சொல்லி பையன் கத்துறான். அப்படிலாம் பேசாத, என்ன இருந்தாலும் இவர் தான் நம்ம அப்பா, இவரால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்க முடியும்னு குட்டி பாப்பா சொல்ல, அது கூட கரெக்ட் தான்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி லென் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஓக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். வெளியில இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சஜெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி டீடைல்ஸ்லாம் தரவும், ஹீரோயினோட ஜூனியர், வாவ் மிஸ்டர் லின்னுக்கு மேரேஜ் ஆக போதா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவ. ஆனா என்ன 2 வருஷமா எழுந்திரிக்க கூட முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு. அதனாலதான் எந்த பொண்ணும் அவரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டா. மேபி அவரு பழைய ஃபார்ம்ல இருந்தா நீ நான் எல்லாருமே போட்டி போடுவாங்கன்னு சொல்லவும், அவன் என்ன அவ்வளோ பெரிய மன்மத ராசாவான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது தான் ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மாமா அம்மாவோட தம்பி தான் நம்ம ஹீரோங்கிற உண்மை தெரிய வருது. இது ஒன்று போதும் எனக்கு அவனை நெருங்க. நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நான் படுத்து படுக்கையா இருக்க மிஸ்டர் லின்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஈஸியாக அவங்க ஃபேமிலிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் எனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பழி வாங்குறது ரொம்ப ஈஸியாகிரும்னு ஹீரோயின் பிளான் போடுறாங்க. உங்கள் பிளான்லாம் நல்லா தான் இருக்கு, அதை பார்த்து பத்திரமா எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு ஜூனியர் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறா. கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும் போது தான் அங்கே சீஃப் டாக்டராக இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நல்லா இருக்கியா, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக பேசும்போது, எதுக்காக நீ இங்கே வந்திருக்கன்னு ஃப்ரெண்டு கேட்க, நான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டான மிஸ்டர் லின்னை மீட் பண்ண வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறவங்க, அப்போ உனக்கு இதுக்கு முன்னே என்ன நடந்ததுங்கிற எல்லாமே தெரியுமான்னு கேட்டு ஆரம்பிக்கும் போது, டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி நர்ஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுமே அவங்க சொல்ல வந்ததை பெருசா கேர் பண்ணாம இன்னொரு நர்ஸ் கிட்ட கேட்டு ஹீரோ அட்மிட் ஆகியிருக்க ரூம்குள்ள போயிடுறா. நீங்க தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா? பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பட் இப்படி படுத்து படுக்கையா இருக்கிறத பார்க்கும்போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா எனக்கு இதுதான் வேணும். பிகாஸ் அப்பதானே நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். ஸோ என்னோட இந்த பழிவாங்கும் படலாம் முடிகிற வர இப்படியே கம்முன்னு படுத்துருங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் யாருன்னு கேட்டு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் பையன். பட் ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல யார் இவன், பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. மிஸ்டர் லின் என்னோட அப்பா, நான் அவரை பார்த்துக்க வந்திருக்கேன்னு குட்டி பையன் சொல்லும்போது, அவன் கையில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு, ரொம்ப வலிக்குதா, நான் வேணும்னா மருந்து போட்டு விடவான்னு ஹீரோயின் கேட்க, வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்தே நான் தான் அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு குட்டி பையன் சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆகவும், கவலைப்படாத, நீ இப்படி ஃபீல் பண்றது தெரிஞ்சா உங்க அப்பா ரொம்பவே வருத்தப்படுவாரு. கூடிய சீக்கிரம் அவரு ரெக்கவர் ஆகி திரும்ப வருவாருன்னு ஹீரோயின் சொல்லவும், நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என்னோட மச்சான் ஃபேமிலி எங்க அப்பா குணமாக மாட்டாரு, கடைசி வரை இப்படியே தான் இருப்பாருன்னு சொல்றான். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு குட்டி பையன் சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நீ எதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்குற? இத்தனை நாளா நீ தானே உங்க அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறமும் உன்னால முடியும், நான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, பேசாம என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அம்மாவா வந்துடுறீங்களா? நான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு, இதை வேணா எடுத்துக்கோங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு மந்த்லி சேலரி தரேன்னு குட்டி பையன் சொல்றான். எனக்கு இந்த காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம், ஆனா நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன், கூடிய சீக்கிரம் நாம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வர நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட, மாஸ்டர் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஹீரோவோட ஜாதகத்துக்கு பொருத்தமான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னா போதும், மற்ற எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு பிஏ சொல்ல, குட்டி பையன் ரொம்ப ஆர்வமா பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைல். ரொம்பவே குஷியாகிடுறாங்க. எனக்கு இவங்க தான் வேணும், இவங்க தான் எனக்கு அம்மாவா இருக்கணும், இவங்க தான் எங்க அப்பாவோட ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும், நான் உங்ககிட்ட பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் இன்னைய வரைக்கும் நம்ம குட்டி மாஸ்டர் யார்கிட்டயும் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. முதல் தடவையா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஸோ இவரையே மேரேஜ் பண்ணி வச்சிடலாமான்னு கேட்க, யா இந்த பொண்ணு தான் என்னோட பேரனுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கா, ஸோ எனக்குமே நம்பிக்கை இருக்கு, இந்த பொண்ணையே நாம பேசி முடிச்சிடலான்னு தாத்தா ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹீரோயினோட கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. நாம 2 பேரும் இங்க வந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு குட்டி பாப்பா சொல்ல, நீ எதுக்காகவும் பயப்படாத, வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு நாம இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லி நம்ம குட்டி பையன் ஃபேங்லி, அதாவது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உட்கார வேண்டிய இடத்துல இருக்கிற ஒயின் கிளாஸ்ல சம்திங் எதையோ கலந்துடுறான். இதை நம்ம ஹீரோவோட பையன் பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமா என் கசினோட ஒயின் கிளாஸ்ல என்ன கலந்தீங்கன்னு கேட்கவும், வாவ் நீங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி குட்டி பாப்பா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஆமா இவன் நிஜமாவே என்ன மாதிரி தான் இருக்கான், ஒருவேளை எங்க அப்பா வேற யாரையாவது மேரேஜ் பண்ணிருப்பாரோ, இல்லையே நாம செக் பண்ணி பார்த்த வர நம்ம அப்பா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா தான் இருக்காரு, என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிற நம்ம குட்டி பையன், உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க பழி வாங்க வந்தது ஃபேங்லிய, ஸோ அவன் ஒயின்ல நாங்க மஸ்டர்ட் பேஸ்ட்டை கலந்துட்டோம், இதுக்கப்புறம் எல்லாம் அவனோட பிரச்சனைன்னு சொல்ல, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்குமே ஃபேமிலியே சுத்தமா பிடிக்காது, ஸோ எதிரியோட எதிரி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு ஹீரோ பையன் சொல்லிடுறான். ஆமா ஆமா இவன் சொல்றது கூட கரெக்டு தான், நாம எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு சொல்லி 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஃபேமிலி வரவும், ஓடுங்க ஓடுங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்கன்னு குட்டி பையன் சொல்ல, நம்ம ஆளுங்க ஓடிடுறாங்க. பிளான் பண்ண மாதிரி ஃபேங்லி அந்த ஒயின் எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப கடுப்பாகிடுறான். குட்டி பையன் நக்கலா சிரிக்கவும் நம்ம ஆளுங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. பாத்துடுற ஃபேங்லி, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா, யார் நீங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே பின்னால ஓடவும், பயந்து ஓடிட்டு இருக்க அவங்க 2 பேரும் ஹீரோவோட தாத்தா மேல மோதிடுறாங்க. அவருக்கு சரியா கண்ணு தெரியாது போல. சோ 3வது பையனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பையன் போல நினைச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போய் அழகா உட்கார்ந்துருப்பான்னு சொல்லவும், சாரி நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இப்ப எங்களுக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லி குட்டி பசங்க 2 பேரும் ஓடிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜுமே ஆகுது. பட் ஹீரோவால எந்திரிச்சு வர முடியாதுல்ல. ஸோ ஹீரோயினே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கு முன்னாலையும் வெட்டிங் ரிங்கா அவங்க விரல்ல போட்டுக்கிட்டு நான் ஹீரோவை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துடுறாங்க. பார்த்து ஷாக் ஆகிடுற ஃபேமிலி, இவ அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கான்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாம டார்ச்சர் பண்ண ஹீரோயின் அப்பவே செத்துருப்பா, பிளஸ் அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா முகத்துலலாம் தழும்பு இருக்கும், ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்லை, அதே நேரம் இவளுமே நமக்கு எதிரி தான், ஸோ நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி பிளானை கோட்டை விட்டுறாத, என்ன செய்யணும்னு நினைச்சியோ அதை இன்னைக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றா. ஹீரோயின் ஹீரோ பெட்ரூம்க்கு போறாங்க. மிஸ்டர் லென், நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க, இதே மாதிரி நான் என்னோட பிரச்சனைகளை தீர்க்கிற வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து பழைய ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி அவர் மேலேயே விழுறது மட்டும் இல்லாம பச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ கிட்டயுமே ஒரு அசைவு தெரியுது. இல்ல நாம தான் தேவையில்லாம ஏதேதோ யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி இந்த அக்குபஞ்சர் செய்யறதுக்காக கையில ஊசி எடுக்கும் போது குழந்தைங்க பார்த்துட்டு கெக்கபெக்கன்னு சிரிச்சிடுறாங்க. நீங்க யாருன்னு கேட்க, வெளியில வர குட்டி பசங்க உங்களையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக தான் நாங்க வந்தோம்னு சொல்ல, ஓகே குழந்தைங்களா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கிறது எனக்கு புரியுது, பட் இப்ப எனக்கு பேச நேரம் இல்ல, நீங்க சேஃபா கிளம்பி இங்க இருந்து வெளியில போங்க, எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லி அனுப்பி வச்சிடுறான். எப்படியும் எஸ்கேப் ஆகிடலாங்கிற கான்ஃபிடென்ட்ல இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட பையன் பாத்துடுறான். நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருப்பீங்கிறது எனக்கு தெரியும், சோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ ஏன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கன்னு ஹீரோ பையன் கேட்க, ஒருவேளை நம்ம 2 பேரும் பிரதர்ஸா இருப்போமோன்னு சொல்லி சந்தேகப்படுற ஹீரோயின் பையன் தன்னோட தலைமுடிய பிச்சு கொடுத்து, நீ வேணும்னா இதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருன்னு சொல்றான். அதுவே இங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கவும் என்னவா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கும் போது உள்ள வரவங்க எக்ஸ்பியான்ஸே, என் அங்கிள் மாதிரி எதுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒருத்தனை நீ காசுக்காக மட்டும் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சோ அதே காசை நான் உனக்கு தரேன், ஏன் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது கோவப்படுற ஹீரோயின் வேற வழி தெரியாம பக்கத்துல இருக்கிற ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மண்டை மேலேயே அடிச்சு மட்டை பண்ணிடுறாங்க. மயங்கி விழுந்துடுறான்.
பட் அவங்கக்குள்ள நடக்கிற ரியாக்ஷனை தடுக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுற ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் படுத்துக்கவும் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு கோமால இருந்து வெளியில வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸுமே நடந்துருது. அப்படி இருக்கும்போது தான் அடுத்த நாள் காலையில ரூம்குள்ள வர நம்ம ஹீரோவோட அக்கா ஃபேமிலி ஒரு ஓரமா மயங்கி விழுந்திருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி தன்னோட தாத்தா கிட்ட மாட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தான் நைட் என்ன அப்ரோச் பண்ணி என்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு சொன்னா, நான் முடியாதுன்னு ரிப்ளை பண்ணதுக்கு என்ன அடிச்சு மட்டை பண்ணிட்டா, மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது, இவர் ரொம்பவே கெட்ட பொண்ணுன்னு சொல்லி ஃபேமிலி அக்யூஸ் பண்றான். இவன் சொல்ற எல்லாமே போய், நைட் என்ன நடந்ததுங்கிற எதுவும் தெரியாது, எனக்கு ரொம்ப ஹீட்டா இருந்தது, ஸோ நான் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது இவனாதான் என் ரூம்குள்ள வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா பணக்காரங்க பேச்சு தானே எடுபடும். ஸோ நம்ம ஹீரோவோட அக்கா எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இப்ப என் பையனையே தப்பா சொல்லிருப்பான்னு கேட்டு ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு ஃபேமிலி வேற இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பா கதை கட்டி விடவும் பாவம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ ஒரு குரல், ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல, ஐ விட்னஸ் நான் இருக்கேன்னு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வீல் சேர்ல வந்திருக்காரு. டேய் பேராண்டி, எப்பட்றா இத்தனை வருஷமா கோமால இருந்த நீ கல்யாணம் ஆன அடுத்த நாளே இப்படி ஸ்டெடியா உட்கார்ந்துருக்கன்னு தாத்தா கேட்டு அதிர்ச்சியாகவும், ஏதோ ஒரு மிராக்கல் தான் தாத்தா, எனக்கே அது என்னன்னு தெரியலன்னு ஹீரோ சொல்ல, கண்டிப்பா ஹீரோயினோட ராசியா தான் இருக்கும். பிகாஸ் உங்க 2 பேருக்கும் நான் ஹாரோஸ்கோப்பிலாம் பார்த்து தான் மேரேஜ் பண்ணி வச்சேன். ஸோ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஹீரோயினோட ராசி தான் உன்னை காப்பாத்திருக்கு, பிசிக்கல் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்குன்னு தாத்தா சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே தாத்தா, நான் இப்ப என்னாச்சுங்கிறத சொல்றேன். நைட்டே எனக்கு ஓரளவுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. அப்பதான் உங்க பேரன் ஃபேங்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. எப்படியும் ஹீரோயின் தன்னையே தான் பாதுகாத்துக்குவாங்கிற நம்பிக்கையில தான் நான் அமைதியா இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி ஹீரோயின் அவனை அடிச்சிட்டா. சோ தப்பு எல்லாமே ஃபேமிலியோடதுதான்னு சொல்லி ஹீரோ மாட்டி விட்டுறவும் தாத்தா கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவமானம் தாங்க முடியாம ஃபேமிலியும் அவனோட அம்மாவும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. மிஸ்டர் லின், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தாத்தா வேணா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பலாம், பட் என்னால நம்ப முடியாது. உண்மையை சொல்லுங்க, நீங்க நிஜமாவே இத்தனை வருஷமா படுத்து படுக்கையாதான் இருந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, 3 வருஷத்துக்கு முன்ன எவனோ ஒருத்தன் பக்காவா பிளான் பண்ணி என்ன ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டான். அதனாலதான் நான் இப்படி கோமால இருந்தேன். நடுவுல அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும் தான், பட் நான் உண்மையா என்ன நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா அமைதியா இருந்தேன். பட் என்ன நம்பி எனக்கு ஒய்ஃபா வந்த நீ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு உதவி பண்றதுக்காக நான் பழைய ஃபார்முக்கு வந்தேன்னு ஹீரோ சொல்றான். ஓகே மிஸ்டர் லென், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் வரலனா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பேன். ஸோ இதுக்கு நன்றி கடனா. நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, எது ஒய்ஃபா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒருவேளை எனக்கு அப்பவே சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. பேசாம நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தரேன்னு ஹீரோ சொல்ல, மேரேஜ் ஆகி முழுசா 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸா? கண்டிப்பா என்னால முடியாது. நான் விருப்பப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கடைசி வரை உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. இவள மாதிரி பொண்ணுங்களாம் ஆரம்பத்துல இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காசு கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு கம்முன்னு கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை காலி பண்ண யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி உங்க 2 பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்கும் போது பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர ஹீரோவோட பிஏ, பாஸ் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லை 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இப்பதான் இந்த விஷயம் எனக்கே தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாரு. ஹீரோ பார்த்து அதிர்ச்சியாகி யார் அந்த இன்னொரு குழந்தைன்னு கேட்க, நம்பர் 1 நம்பர் 3 அழைச்சிட்டு வரவும் தன்னோட பையனை பார்த்து பல வருஷம் ஆனதுனால ரொம்ப எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோவனை ஹக் பண்ணி ஐ மிஸ் யூ செல்லோன்னு சொல்ல, நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா. அப்புறம் இவன் தான் என்னோட தம்பின்னு சொல்லவும், என்னடா இது கோமால கடந்தவனுக்கு இப்படியெல்லாமா ஷாக் கொடுப்பீங்கன்னு கேட்டு அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோ நம்பர் 3 கிட்ட, நீ யாரு, எப்படி என்னோட மகனாவன்னு கேட்க, நான் இதுக்கு முன்னே உங்களை ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. ஈவன் என்னோட அம்மாவுமே உங்களை பற்றி பேசினது கிடையாது. 2 நாளைக்கு முன்னால் தான் உங்கள் பையனை நான் மீட் பண்ணேன். 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதில் தான் நானுமே உங்கள் பையங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு குட்டி பையன் சொல்கிறான். உன்னோட அம்மா எங்கன்னு ஹீரோ கேட்கும்போது குட்டி பையன் ஹீரோயினை பார்க்குறான். சொல்லாதன்னு ஹீரோயின் தலையாட்டவும் அவன் உடனே சமாளிக்கிறதுக்காக, இத்தனை வருஷமா என் கூட தான் இருந்தாங்க, பட் இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்ல,
5 வருஷமா உண்மையை மறைச்சி என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சது மட்டும் இல்லாம இப்ப வேற ஒருத்தன் கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடாளா, நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ ரொம்ப கோவப்படுறாரு. ஆஹா, அப்ப நாம 5 வருஷத்துக்கு முன்ன இவன் கூட தான் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோமா? ஒருவேளை அவனுக்கு 5 குழந்தைங்க பிறந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டானே. இருந்தாலும் சமாளிப்போன்னு. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்து கரெக்ட் பண்ண முடியலனாலும் என் குழந்தைங்கள நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதுவே இங்க ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஃபேங்லி, ஹாஃப் சிஸ்டர் லூலு, ஃபேங்லியோட அம்மான்னு சொல்லி எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அடுத்து எந்த குடும்பத்தை கெடுக்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, கேவலம் காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கெல்லாம் என்னை பத்தி பேசுற தகுதி இல்லைன்னு லூலு கத்த, நானாவது பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா நீ வேற ஒருத்தியோட பாய் ஃப்ரெண்டை திருடி இப்ப அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கன்னு சொல்லவும் லூலு சமகாண்ட் ஆகிடுறா. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு ஃபேங்லி கேட்க, வெளியில சும்மா அரசல் புரசலா கேள்விப்பட்டேன், அப்ப அதெல்லாம் உண்மைதானா? போடு சக்க, இது ஒண்ணு போதும் எனக்கு, உங்க எல்லாரையும் வச்சு செய்வேன். பட் இப்பயே பேசிட்டா அப்புறம் ஃபியூச்சர்ல உங்களை கஷ்டப்படுத்த முடியாதுல, சோ அதுக்கு நான் கொஞ்சோண்டு பேலன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே டாடா பாய், இன்னொரு நாள் பார்க்கலான்னு வெறுப்பேத்திட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. என்ன இவ நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமான ஆளா இருப்பா போலியே, இவளை நாம ஸ்பெஷலா தான் கவனிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம ஃபேமிலிக்கான மீட்டிங் நடக்கும். அது வரைக்கும் நம்ம எப்படியாவது சமாளிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ சிஇஓ ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஹீரோவோட அக்கா சொல்ல, ஆமா ஹீரோயினுக்கு பெருசா பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, அதே நேரம் ஹீரோவாலையுமே எழுந்திருச்சு நடக்க முடியாது. ஸோ இதை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும், மொத்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிளான் படி நடக்க ஆரம்பிச்சிரும்னு லூலு சொல்றா. மேபி ஹீரோயினால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அவளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு ஃபேங்லி சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட 3வது பையனை விட்டு ஃபேங்லி அந்த கம்பெனில ஏதாவது கையாடல் பண்ணிருப்பான்ல ஃபோர்ஜரி மாதிரி, அந்த மாதிரி எதுனா இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. மேடம், ஹீரோ உங்ககிட்ட இந்த பிளாங்க் செக்கை தர சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னாலும் ஃபில் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா வீடு கார் சூப்பர் மார்க்கெட் கொண்டு உங்க பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்லிட்டாருன்னு சொல்லவும் இதெல்லாம் எதுக்குன்னு ஹீரோயின் கேட்க பதில் சொல்ல முடியாம பிஏ தயங்குறான். என்ன உங்க பாஸ் என்ன டிவோர்ஸ் பண்ண போறாரான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. எனக்கு சரியா சொல்ல தெரியல, பட் அவரோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அவர் கோமால இருக்கும்போது தான் உங்க கூட மேரேஜ் ஆகியிருக்கு. ஸோ அவருக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதே நேரம் தான் பசங்களோட அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்காரு. அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு விலகிருங்கன்னு பிஏ சொல்றான். இங்க பாருங்க, நான் ஹீரோவோட தாத்தா ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்டயே பேசிப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிவோர்ஸ் பண்ற விஷயத்த அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறத பார்த்துட்டு நான் முடிவெடுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நான் அவ்வளோ காசு பணம் ஆஃபர் பண்ணியுமே வேண்டான்னு சொல்லியிருக்கானா? அப்ப அவ எவ்வளோ பேராசை பிடிச்சவளா இருப்பா. உடம்பு சரியில்லாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வர பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறா போல. அதுக்கு நான் என்னைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன். இப்படி பணக்கார வாழ்க்கைக்காக பேராசைப்படுறவளாம் என்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்க தகுதியே இல்ல. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் என் பசங்களோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதான் போறேன். அதுக்கு நான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பண்ணணும்னு ஹீரோ கத்தவும், என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான பிளான்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போலயே. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், பேசாம ஒரு டீலிங்க்கு வருவோம். இப்படி நீங்க வீல் சேர்ல உட்காந்துருக்கிறதுனால உங்க ஃபேமிலிலையும் பிசினஸ்லயும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டான டாக்டர் மிராக்கலை வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்க என்ன டிவோர்ஸ் பண்ணாம இருப்பீங்களான்னு கேட்க, இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கோடீஸ்வரனான என்னோட தாத்தா பல வருஷமா டாக்டர் மிராக்கலை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னைய வரைக்கும் அவரால் முடியல. ஒரு சாதாரண பொண்ணான நீ எப்படி அவ்வளோ பெரிய டாக்டரை இங்க வர வைப்பன்னு கேட்க, அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இந்த டீலுக்கு நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நானுமே ஆக வேண்டிய காரியத்தை பாப்பேன்னு ஹீரோயின் ட்ரிகர் பண்ணவும், எப்படியும் உன்னால இதெல்லாம் முடியாது, சோ நீ தோத்து போறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஆனா என்ன, கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் சொன்ன மாதிரி டாக்டர் மிராக்கல் அங்க வந்துடுறாங்க. பட் ஹீரோக்கு தெரியாதுல, ஈவன் ஹீரோயினுமே முகத்தை ஸ்கிரீனால மறைச்சிருக்கா. ஹீரோவை செக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பு தான், பட் என்னால் முடிஞ்ச வரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த அக்கு பஞ்சர்லாம் செஞ்சுட்டு ஒரு சில டேப்லெட்டை கொடுத்து கண்டினியூஸாக இதை 1 வாரம் சாப்பிடுங்க, கண்டிப்பாக முன்னேற்றம் தெரியும்னு சொல்லி எழுந்திரிக்கவும், நான் உங்களை மீட் பண்ண முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் இதை நம்பவே முடியல. ஆமாம், உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? எதனால நீங்கள் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வரல, ஒரு டாக்டராக வந்திருக்கேன். ஸோ என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது அவங்க முகத்தில் கட்டியிருக்க ஸ்க்ரீன் கழுறது
ஹீரோவுமே ரொம்ப ஆர்வமா டாக்டர் மிராக்கலோட ஃபேஸை பார்த்துடலான்னு ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ள பசங்க சமாளிக்கிறதுக்காக கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்சு அளவும் ஹீரோ கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிடுறான். அப்பா தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லி ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கான ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. ஊர்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் ஹீரோ வரல, அவனுக்கு இந்த மீட்டிங் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுமா தெரியாதா, ஏன் இப்படிலாம் பண்றான்னு சொல்லி ஒரு சொந்தக்காரர் திட்டுறாரு. இப்படி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை நம்பியா நீங்க குடும்ப பொறுப்பையும் கம்பெனி பொறுப்பையும் ஒப்படைக்க போறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஆமா தாத்தா, என்னதான் ஹீரோ கோமால இருந்து மீண்டு வந்திருந்தாலும் அவனால இன்னும் நடக்க முடியல, ஸ்டில் வீல் சேர்ல தான் மூவ் பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம ஃபேமிலிக்கோ இல்ல கம்பெனிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி அவனால உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்க முடியும், கண்டிப்பா தடுமாறுவான். அதுக்கு தான் நீங்க என்ன இந்த குடும்பத்தோட வாரிசா ஹையர் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டதை விட நம்ம ஃபேமிலியையும் கம்பெனியும் நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு ஃபேமிலி சொல்றான். ஆமா அது கூட கரெக்ட் தான். ஃபேமிலி ரொம்பவே எங்கா இருக்கான், துருதுருன்னு இருக்கான். ஸோ கண்டிப்பா அவனால பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியும்னு அங்க இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களுமே ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதை ஏத்துக்க முடியாத நம்ம ஹீரோயின் ஹீரோவால எழுந்திரிச்சு நடக்க முடியலனா என்ன, அவருக்கு மனசு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பா அவரால் தனியாலா நின்று அதை சமாளிச்சு மீண்டு வர முடியும். மேபி இந்த ஃபேமிலியால ஷைன் பண்ண முடியும்னா ஹீரோ கோமால இருந்த அந்த 3 வருஷத்துக்குள்ள இவன் ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணிருக்கணுமே, ஆனா இவன் பெருசா உருப்படியா எதுவுமே பண்ணல. ஸோ நீங்க பேலன்ஸ் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஷேர்ஸையும் இவனை நம்பி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எதுக்கும் வழி இல்லாம பண்ணிடுவான்னு ஹீரோயின் ஓப்பனா சொல்லிடுறா. கோவப்படுற ஃபேமிலி ஏதோ ஹீரோ எழுந்திரிச்சு உட்கார முடியாத நிலைமையில இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தாத்தா உன்னை மேரேஜ் பண்ணி வச்சாரு. ஸோ நீ தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காத, இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பேசிக்கிறோம், நீ ஒரு மூலையில கம்முன்னு உட்காருன்னு சொல்லி கத்துறான். நான் எப்ப ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ அப்போத்துல இருந்து நானுமே இந்த குடும்பத்துல ஒருத்தி தான், எனக்குமே இங்க பேச எல்லா உரிமையும் இருக்குன்னு ஹீரோயின் டிஃபென்ஸ் பண்றாங்க. எங்க எதிரில நின்று பேசுறதுக்கான அருகதை உனக்கு இல்லைன்னு சொல்லி இந்த ஃபேமிலி அடிக்க போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு நடந்து வந்துடுறாரு. பார்த்துட்டு எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. என்னால இதை நம்பவே முடியல, எப்படி இது சாத்தியம் ஆச்சுன்னு தாத்தா கேட்க, ரீசெண்டா தான் நான் டாக்டர் மிராக்கலை மீட் பண்ணேன், ஹீரோயின் மட்டும் முயற்சி எடுக்கலனா கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு ஹீரோ பெருமையா சொல்லவும் தாத்தாக்கு குஷி தாங்க முடியல. பிகாஸ் அவர் தானே இந்த 4 நட்சத்திரம்லாம் பார்த்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஸோ சந்தோஷத்துல நான் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல, என் குடும்பத்தோட அடுத்த ஹையர் ஹீரோ தான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவும் ஃபேமிலி அவனோட அம்மா லூலுலாம் செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தாத்தா கிட்ட கொடுத்து, நான் ஆக்டிவா இல்லாத நேரத்துல கம்பெனியை டேக் ஓவர் பண்ண இந்த ஃபேமிலி நிறையவே ஃபோர்ஜரி வேலை பண்ணியிருக்கான், நிறைய காசு இவனால காலி ஆகியிருக்கு, பிசினஸ்லயுமே லாஸ் ஏற்பட்டிருக்கு, ஸோ இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொல்லவும், இல்ல தாத்தா இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு எங்களை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்காக தான் இப்படி பொய்யான எவிடன்ஸை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தந்திருக்காங்கன்னு சொல்லவும் உஷாராகிற தாத்தா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி, ஏண்டா ஹீரோ ரெஸ்ட் எடுக்கட்டுங்கிறதுக்காக தானே ஒன்ன நான் கம்பெனியை பார்த்துக்க சொன்னேன், ஆனா நீ என் நம்பிக்கையை உடைச்சது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பெரிய லாஸை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி கத்துறாரு. நம்பாதீங்க தாத்தா இவங்க பொய் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான்னு சொல்லி இவன் அடிக்க கை ஓங்கவும் நம்ம ஆளு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அப்பதான் அவ ஷோல்டர்ஸ்ல இருக்கிற தழும்ப பார்த்துடுற ஃபேமிலி, இதே மாதிரியான தழும்பு என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜவுசவுக்குமே இருந்தது, அப்ப ஜவுசவ் நீதானா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க என்ன பேசுறீங்கிறதே எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல, சும்மா பொய் சொல்லாத, அப்ப நீ 5 வருஷத்துக்கு முன்ன செத்து போலையா, நீ தான் ஜவுசோவா, எங்க 2 பேரையும் பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்திருக்கியான்னு லூலு கேட்க, நீங்க நினைக்கிற அந்த ஜவுசவ் நான் இல்ல, சரி அவ உங்களை பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்திருக்கான்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க அவளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆஹா விட்டா நாமளே டென்ஷன்ல எல்லாத்தையும் வளரிடுவோம் போலன்னு சொல்லி உஷாராகிடுற லூலு, இல்ல ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, மற்றபடி நாங்க எந்த தப்பும் பண்ணல, ஈவன் நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களுமே அந்த ஜவுசோவா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்பதான் தாத்தாக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் ஏற்படவும் மயங்கி விழுந்துடுறாரு. பதறி போயிடுற ஹீரோயின் உடனே பல்ஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ குறுகுறுன்னு பார்க்கவும், எங்க நாம தான் டாக்டர் மிராக்கலுங்கிற உண்மை தெரிஞ்சு போயிருமோன்னு பயந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு கத்துறா. என் தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல, பல்ஸுமே டவுன் ஆயிட்டு இருக்கு, ஸோ டாக்டர் மிராக்கல் வந்தா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்னு ஹீரோ சொல்லவும், நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. தென் டாக்டர் மிராக்கலுமே தாத்தாவை செக் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுறாங்க. சந்தேகப்படுற நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்க, அவ ரொம்ப டென்ஷனா இருந்ததுனால மயங்கி விழுந்துட்டா, ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நான் போய் அவளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் மிராக்கல் எஸ்கேப் ஆகிடுறாங்க.
அதுவே இங்க ஃபேமிலி பார்த்தோம்னா கரெக்டா வெண்ணெய் திரண்டு வர நேரம்னு பார்த்து இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பானையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கடுப்புல இருக்கும்போது அவனோட அம்மா, எனக்கு என்னமோ நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஜவுசவ் தான் ஹீரோயினா இருப்பாளோன்னு தோணுது. சோ அவளுக்கு ரோஸ்னா அலர்ஜிங்கிறதுனால நீ எப்படியாவது அவகிட்ட ரோஸ் எடுத்துட்டு போயிட்டா போதும், அது ரியாக்ட் ஆகி ஹீரோயின் உடல்ல ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா அவ தான் நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஜவுசவா இருப்பான்னு கொளுத்தி போடவும். ஆட இது கூட நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லி நம்ம லூலு ஹீரோயினை மீட் பண்ண போறா. வாண்டடா நம்மள மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கானா, அப்ப கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் அந்த அலர்ஜிக்கான டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுறா. தென் அங்க வர ஜவுசவ் லூலு, நேத்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க ஆசைப்படுறேன். சோ என்னோட அப்பாலஜியா நானே கையால செஞ்ச இந்த டீயை குடிங்கன்னு சொல்லி ரோஸ் பெட்டலால உருவாக்கப்பட்ட ஒரு டீயை போட்டு ஹீரோயின் கையில கொடுக்கவும் நம்ம ஹீரோயினுமே அசால்ட்டா குடிச்சிடுறாங்க. அப்போ நாம சந்தேகப்பட்ட மாதிரி இவ ஜவுசவ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவ கிளம்பிடுறா. ஹப்பா ஒரு வழியா தப்பிச்சோன்னு சொல்லி என்னதான் நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விட்டாலும் அந்த அலர்ஜி ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ தடுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டுடுறாங்க. பாஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி உங்க ஒய்ஃப் தான் டாக்டர் மிராக்கல். பட் இவங்களுக்கும் அந்த ஜவுசவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறது தான் என்னால தெரிஞ்சுக்க முடியல. அந்த ஜவுசவ் உங்க குழந்தைங்களை பெத்த கொஞ்ச நாளிலேயே காணாம போயிட்டா. இன்னை வரைக்கும் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எதையும் கண்டுபிடிக்க முடியல. அதே நேரம் ஹீரோயின் டாக்டர் மிராக்கல் எங்கிருந்து வந்தானே தெரியல. யூஜி சைனால இருக்க யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்காங்க. பட் அங்கேயுமே அவங்கள பத்தின எந்த டீடைல்ஸும் எனக்கு கிடைக்கல. சோ எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்பவே மர்மமா இருக்குன்னு பிஏ சொல்றான். சரி நான் இதை பத்தி ஹீரோயின் கிட்டயே டைரக்டா பேசிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்தா அலர்ஜி டேப்லெட் சாப்பிட்டதுனால ஹீரோயின் ரொம்பவே மயக்கத்துல இருக்காங்க. பட் இது தெரியாத நம்ம ஹீரோ, என்ன என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றியான்னு கேட்க, ஆசைய பாரு யோ நானே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கேன், தேவையில்லாம பேசாதன்னு ஹீரோயின் கத்ரா. உனக்கு என்ன கஷ்டம், நீ தான் ரொம்பவே ஃபேமஸான டாக்டர் மிராக்கல் ஆச்சேன்னு ஹீரோ கேட்க ஷாக் ஆகிடுற ஹீரோயின், என்ன உண்மை தெரிஞ்சு போயிடுச்சா, சரி இதை நீ யார்கிட்டயும் வெளியில சொல்லாத, பிகாஸ் நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, உன்னோட உயிரையும் உன் தாத்தாவோட உயிரையும் காப்பாத்தினது நான் தான். சோ நான் ஃபேமிலியை பழி வாங்குற வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ப்ராப்ளம்னு ஹீரோ கேட்க, அது உனக்கு தேவையில்லை, என்னோட பர்சனல், அதனால நீ என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் கம்முன்னு இருந்தீனா அதுக்கப்புறம் நானே உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பசங்களோட அம்மாவை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கோன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுக்கலனா ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கிறது எனக்குமே தெரியாமல் போயிருக்கும். ஸோ நீ எனக்கு பண்ண உதவிக்காக நானுமே இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வராங்க. நாம் 5 வருஷத்துக்கு முன்னே கொலை பண்ண ஜவுசவ் தான் இப்போ திரும்ப ஹீரோயினாக வந்திருக்காளோன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இந்த லூலு ஃபேமிலியோட அம்மானு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கதை கேட்டுடுற நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு தன்னோட பிஏ கிட்ட 5 வருஷத்துக்கு முன்ன ஜவுசவ் இறந்து போயிருக்க வாய்ப்பே இல்ல, பிகாஸ் குழந்தைங்க அவ கூட வாழ்ந்ததா சொல்றாங்க. சோ நீ உடனே இந்த விஷயத்தை பத்தி விசாரின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுவே இங்க அப்ராட்ல இருந்த நம்ம ஹீரோயினோட மீதி 2 குழந்தைங்க திரும்ப சைனாக்கு வந்துடுறாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உங்களை பிக்கப் பண்ணதா என்னோட ஜூனியர் அனுப்பி வச்சேனே, கூட உன்னோட தங்கச்சியும் வந்தா, இப்ப அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க அங்கிள் கூட தான் வந்தோன்னு இவங்க 2 பேரும் சொல்லவும் ரொம்ப அதிர்ச்சியாகிற நம்ம ஹீரோயின் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதறிட்டு இருக்கும் போது, சீனியர் நானும் உங்க டாக்டர் ஃப்ரெண்டும் குட்டி பாப்பாவை அழைச்சிக்கிட்டு இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ண போனோம். பட் திடீர்னு யாரோ வந்து அவங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, யார் கடத்திட்டு போயிருப்பாங்க, எதுக்காக கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சியாகிடுறா. ஆக்சுவலா கடத்தினது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். பிகாஸ் அந்த டாக்டர் தானே ஹீரோயினுக்கு பிரசவம் பார்த்திருப்பாங்க. சோ உங்களை விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வரும்போது குட்டி பாப்பாவுமே கூட இருந்திருப்பா, அதனாலதான் எல்லாரையும் சேர்த்து கடத்திருக்காங்க. இப்ப ஜவுசவ் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவ பிரசவம் முடிஞ்ச கையோட குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு ஃபாரினுக்கு போயிட்டான்னு ஃப்ரெண்டு சொல்லவும், சரி அப்ப இது யாரு குழந்தை, எதுக்காக உன் கூட சுத்திட்டு இருக்குன்னு கேட்க, தன்னோட ஃப்ரெண்டை மாட்டி விட்டு கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக டாக்டர் இவ என்னோட குழந்தை தான்னு பொய் சொல்லிடுறாங்க. எங்களால நம்ப முடியாது, பிகாஸ் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதே நேரம் நீ சிங்கிள் தான், சோ எப்படி இந்த குழந்தை உன்னோடதா இருக்க முடியும்னு பிஏ கேட்கும் போது கரெக்டா அங்க வந்துடுற நம்ம ஹீரோயின் இங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, உங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பத்தின ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு பிஏ சொல்றான். நான் இதுல அமைதியா இருக்க என்ன இருக்கு, ஹீரோவோட ஃபேமிலினா அவங்க எனக்குமே தான் ஃபேமிலின்னு ஹீரோயின் நைஸா போடவும், சரி வா வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு திரும்ப பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாரு.
நீ எப்படி கேட்டாலும் சரி, நான் என் ஃப்ரெண்டு ஹீரோயினை மாட்டி விட மாட்டேன்னு சொல்லி இந்த டாக்டர் நின்னு பதில் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அங்க வர ஹீரோவோட தாத்தா குட்டி பாப்பாவை பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு அன்னைக்கு உன்னோட வெட்டிங்க்கு கூட வந்திருந்தா, உன் பையன் கூட தான் சுத்திட்டு இருந்தான்னு சொல்லவும், எது இந்த குட்டி பாப்பா என் பையன் கூட சுத்திட்டு இருந்தாளா? சந்தேகமா இருக்கே, உடனே இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நானுமே உங்க பொண்ணுதான்னு குட்டி பாப்பா உண்மையை சொல்லிடுறா. ஈவன் டாக்டருமே வேற வழி இல்லாம, ஆமா ஜவுசோ குழந்தைங்களை பெத்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிட்டா, சோ நான் தான் இத்தனை வருஷமா இவங்க எல்லாரையும் வளர்த்துட்டு இருந்தேன்னு சொல்லவும், இத்தனை வருஷமா என் குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, இதுக்கப்புறம் நானே என் குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னும் எனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியல, இப்போதைக்கு 3 பேர் தான், ஸோ இதுக்கப்புறம் யாராவது வரக்கூட நிறைய சான்சஸ் இருக்கு, ஸோ நீ எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி நல்லபடியா பாத்துக்கோன்னு ஹீரோ சொல்ல, பேசிக்காவே எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் வாக்கு தராங்க. எப்படியும் ஹீரோ பொழைக்க மாட்டான், கடைசி வரைக்கும் கோமாலேயே இருப்பான், நாம எல்லா சொத்துக்களையும் ஆட்டையை போட்டுட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி இந்த ஃபேமிலி பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போது அவனோட அம்மா தாத்தாவை அழைச்சிட்டு வராங்க. நான் தெளிவா பேசிட்டேன், தாத்தா மனசு மாறிட்டாரு, உனக்கு ஒரு சான்ஸ் தர போறாருன்னு சொல்லவும் ஃபேமிலி குஷியாகிடுறான். ஆமா பேராண்டி, சாரி கொள்ளு பேராண்டி, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்திருக்க எல்லாருமே ஒரு கட்டத்துல பெரிய பெரிய தப்பு பண்ணுவாங்க, ஈவன் நீயும் அப்படிதான், சோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக நான் ஒரு சின்ன கம்பெனி தரேன், ஒரு பொட்டிக் மாதிரி, அதுக்கான வியாபாரத்தை நீ கரெக்டா பாத்துக்கிட்டீனா ஃபியூச்சர்ல நம்ம கம்பெனியோட ஒரு பெரிய ஷேர் கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன்னு தாத்தா சொல்லவும், ஃபேமிலிக்கு இதுல விருப்பமே இல்ல, அவன் பல்கா எதிர்பார்த்தான், பட் தாத்தா ரொம்பவே சின்ன அமௌண்ட் தானே சொல்லியிருக்காரு, ஒருவேளை இப்ப அதையும் வேணான்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், இவன் சாப்டர் க்ளோஸ் ஆகிரும்ல, வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்புக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒத்துக்கிறான். அம்மா என்னோட மத்த சிப்ளிங்ஸ் எல்லாம் எங்க? என்னோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டதா சொன்னாங்க, அவருமே பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருப்பாராமே, சோ ப்ளீஸ் எங்களை அப்பாவை பார்க்க அழைச்சிட்டு போங்கன்னு குட்டி பாப்பா கேட்க, எது அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சீனியர் நீங்க, உங்க கூட நான் எப்படி பழகிருக்கேன், அந்த உண்மையை என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களான்னு ஜூனியர் கேட்க, இவங்க அப்பா வேற யாரும் இல்ல மிஸ்டர் லிண்டான்னு ஹீரோயின் சொல்லவும், எது அவரா? சும்மா சொல்லக்கூடாது சீனியர், நாங்களாவது இப்பதான் மிஸ்டர் லின்னு சைட் அடிச்சிட்டு இருக்கோம், ஆனா நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லவும், என்னம்மா இந்த ஆண்டி சின்ன பசங்க இருக்காங்கன்னு கூட தெரியாம இப்படிலாம் பேசுறாங்கன்னு பாப்பா கலாய்க்கிறா. சாரிம்மா, என்னால இப்ப எதுவும் முடியாது, நீ ஷூட்டிங்க்கு போயிட்டு வா, எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசைதான், பட் எனக்கு டைம் இல்ல, அதனால உன் தம்பி அனுப்பி வைக்கிறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஆக்சுவலா இப்ப பாப்பா மாடலிங்காக போறது ஹீரோவோட தாத்தா ஃபேமிலிக்கு ஒரு குட்டி ப்ராஜெக்ட் கொடுத்தார்ல, அந்த பொட்டிக்காக தான், சோ அங்க போட்டோ ஷூட்ல இருக்கும்போது ஃபேமிலி பார்த்துட்டு, என்ன குழந்தை பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு வந்து வித்த காட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது நல்ல மெச்சூர்டான மாடலா அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, பாஸ் இந்த பாப்பாவோட வெயிட் என்னங்கிறது தெரியாம பேசாதீங்க, இப்போதைக்கு இவங்க தான் நம்பர் 1 சைல்டு ஆர்டிஸ்ட், இவங்க கால் ஷீட்டுக்காக தான் பெரிய பெரிய பொட்டிக்க சேர்ந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ நம்ம சைடு காத்தடிச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை வச்சு நம்ம போட்டோ ஷூட் பண்ணலான்னு டைரக்டர் சொல்றாரு. வேற வழி, என் தாத்தா கொடுத்த காசுக்கு என்னால இந்த பொண்ணை மட்டும் தான் ஹையர் பண்ண முடியும்னு வேண்டா வெறுப்புக்கு இவன் கண்ணாபின்னான்னு திட்டவும் டென்ஷன் ஆகிடுற பாப்பா, யார் இவன், ஏன் இப்படி பெண்ணாத்துறான்னு கேட்க, இவன் தான் நம்ம அம்மாவோட எதிரி, நம்ம அம்மா இவனை பழி வாங்குறதுக்காக தான் சைனாக்கு வந்திருக்காங்கன்னு அந்த பையன் சொல்றான். ஓ அதானா விஷயம், இப்ப இவனை எப்படி ஓட விடுறேன் பாருன்னு சொல்லி குட்டி பாப்பா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, டயர்டா இருக்கு, எனக்கு டீ வேணும்னு சொல்ல, ஓகே நீ வெயிட் பண்ணு பாப்பா, இதோ நான் போய் வாங்கிட்டு வரேன்னு டைரக்டர் சொல்ல, நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் போட்டோ ஷூட் ரொம்ப லேட் ஆயிடும், இந்த அங்கிள் சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு, அவர் அனுப்பி வைங்கன்னு குட்டி பாப்பா சொல்றா. எது நான் போய் டீ வாங்கிட்டு வரணுமா, நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர், சோ நீ தான் எனக்கு வேலை பார்க்கணுமே தவிர நான் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன்னு ஃபேமிலி கத்துறான். பாஸ் பாஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பாப்பாவை நாம 2 மணி நேரத்துக்கு மட்டும் தான் ஹையர் பண்ணிருக்கோம், சோ அதுக்கப்புறம் வேலை வாங்க முடியாது, டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீ வாங்கிட்டு வாங்க, நான் போட்டோ ஷூட்டை முடிச்சிடுறேன்னு சொல்லவும் ஃபேமிலி முனவிக்கிட்டே பாப்பாக்காக டீ வாங்க போயிடுறான். இந்த கேப்ல குட்டி பாப்பா அங்க இருக்கிற ஒரு சேர் ஃபுல்லா கம்மா ஊத்தி வச்சிடுறா. இது தெரியாம அங்க வர நம்ம ஃபேமிலி டீயை வாங்கி கொடுத்துட்டு களைப்புல அப்படியே உட்காரவும் கொஞ்ச நேரத்துல பேக்கு ஒட்டிக்குது. ஐயோ அங்கிள் இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தெரியாம அந்த சேர்ல கம்மா ஊத்திட்டேன், சரி துடைக்கலான்னு போயிட்டு வரதுக்குள்ள தெரியாம நீங்க உட்காந்துட்டீங்க, இப்ப வசமா மாட்டிக்கிட்டீங்க, கண்டிப்பா உங்களால வெளியில வர முடியாது, மேபி உங்க பேண்ட கழட்டுனா மட்டும்தான் வெளியில வர முடியும்னு சொல்ல, ஆடா குட்டி சாத்தானே, உனக்கு காசு கொடுத்து ஹையர் பண்ணதுக்கு நீ எனக்கு பெருசா செஞ்சுட்ட, இரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்தவும் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. அப்புறம் என்ன, இந்த மேட்டரை பிஏ ஹீரோ கிட்ட சொல்லவும்,
அந்த ஃபேமிலி சரியான கிறுக்கு பைய, கோபத்துல குழந்தைங்களை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். ஸோ நாமளே டைரக்டா போலான்னு சொல்லி அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்குமே வந்துடுறாரு. அப்புறம் எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்க ஃபேமிலி தன்னோட பேண்ட்டை கழட்டிட்டு வேற பேண்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு, குட்டிச்சாத்தானே நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட, ஸோ கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறான். அப்பா குட்டி பையன் இவர் தான் நம்ம அப்பான்னு சொல்லவும் கோவப்படுற பாப்பா, 5 வருஷமா நம்மளையும் நம்ம அம்மாவையும் பத்தி கேர் பண்ணாம இவர் இங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரா, எனக்கு இவரை சுத்தமா பிடிக்கல, கண்டிப்பா நான் இவரை பழி வாங்குவேன்னு சொல்லி எனக்கு இந்த லொகேஷன் பிடிக்கல, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற மாதிரியான சீனரிஸ் வேணும், அப்பதான் இந்த போட்டோ ஷூட் நல்லா முடியும்னு சொல்றா. பாப்பா இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ண முன்னாலேயே பெர்மிஷன் கேட்டிருக்கணும். ஸோ நீ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ ஷூட்டை முடி, நாங்கள் அதுக்கப்புறம் ஏஐ இல்லை எடிட்டிங் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோன்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை என்னால் முடியாது, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஆகுது வேணும்னு குட்டி பாப்பா ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால நம்ம ஹீரோ பேப்பரில் ஒரு பட்டர்ஃப்ளை செஞ்சு தரான். பரவாயில்ல, நாம கேட்டதுமே அதுக்கான எஃபர்ட் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்ப நாம நினைச்ச மாதிரி இல்ல, அப்பா நிஜமாவே ரொம்ப நல்லவர்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகிடுற குட்டி பாப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப பாசமா அன்பா பேச ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சுட்டு வெளியில அழைச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. ஆத்தாடி இவங்க 2 பேரும் நம்ம குழந்தைங்கன்னு தெரிய வந்தா கண்டிப்பா ஹீரோ செம்ம காண்டாகி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் விசாரிச்சா எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என்னால ஃபேமிலியையும் லூலோவையும் பழி வாங்க முடியாதுன்னு சொல்லி பயந்து போயிடுற ஹீரோயின் காருக்குள்ள மறைஞ்சுக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து பார்க்கும்போது அவங்க ஓவர் கோட் மட்டும் தான் தெரியுது. யார் அவங்கன்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்டு தான், லிப்ஸ்டிக் கீழே விழுந்துருச்சுன்னு தேடிட்டு இருக்காங்க, குழந்தைங்களை வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லி ஜூனியர் பொண்ணு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. ஆனா குழந்தைங்க 2 பேரும் அப்பா கிட்ட பேசணும், அவர் கூட ஜாலியா விளையாடணுங்கிற ஆசையில ஒரு பாக்ஸ் நிறைய ஏதோ கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பார்த்து காண்டாகிடுற ஃபேமிலி, நானே உங்க 2 பேரையும் தேடி வந்து அடி வெளுக்கணும்னு நினைச்சேன், பட் நீங்களே வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன்னு ரொம்ப டெரரா பேசும்போது தாத்தா பாத்துடுறாரு. யார் இவங்க, நம்ம வீட்டை சுத்தி பயங்கரமான செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி இப்ப உள்ள வந்திருக்காங்கன்னு கேட்க, திருட்டு பசங்களா இருப்பாங்க போல, என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணும்போது அங்க வர நம்ம ஹீரோ, உன்னோட தனிப்பட்ட கோவத்தை இப்படி சின்ன பசங்க கிட்ட காட்டாத, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லி, எதுக்காக நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, நேத்து நீங்க எங்களை இந்த அங்கிள் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கோன்னு குட்டி பாப்பா ஒரு பாக்ஸ் நிறைய தான் கையாலேயே பேப்பர் பட்டர்ஃப்ளை செஞ்சு எடுத்துட்டு வந்து தரா. ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சந்தோஷப்படுறாரு. எப்படியாவது இந்த குட்டி சாத்தானங்களை அடிச்சு துரத்திடலான்னு பார்த்தா இப்படி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி இருக்குங்களே, இதை நம்ம இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி மாட்டி விடலான்னு யோசிக்கும் போதுதான் லூலு குட்டி பாப்பா கையில வச்சிருக்க ஒரு லெட்டரை பார்த்துட்டு, இதை யாருக்காக எடுத்துட்டு வந்த, எதுக்காக இங்க எடுத்துட்டு வந்தேன்னு கேட்க, பாவம் பாப்பாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. லூலு அதை ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறா. அம்மா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம அப்பாவை பாக்குறதுக்காக நீங்க இப்ப ஸ்டே பண்ணிருக்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்குமே அப்பாவை பார்க்கணும், அவர் கூட பேசணும் பழகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சோ எங்க மேல கோவப்படாதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கவும், அப்ப நீங்க 2 பேரும் ஹீரோயினோட பசங்களான்னு கேட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அவ்வளவுதான், அடுத்து பஞ்சாயத்து ஹீரோயினுக்கு நடக்குது. இந்த உண்மையை என்கிட்ட நீ முன்னவே சொல்லல, நான் எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிற விஷயத்த உன்கிட்ட மறைக்கல, அப்ப நீயுமே இதை என்கிட்ட சொல்லிருக்கணும்னு ஹீரோ ரொம்ப கோவப்படுறாரு. இப்படிலாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும், காரியம் முடிஞ்ச கையோட இங்க இருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா மேல மேல பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறான். என்ன தாத்தா, ஜோசியர் சொன்னாரு ஹாரோஸ்கோப்பை பார்த்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனாலதான் ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கான்னு சொன்னீங்க, இப்ப இவ்ளோ பெரிய விஷயத்த அவ மறைச்சிருக்கா, சோ இதுக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் தர போறீங்கன்னு கேட்டு லூலுவும் ஃபேமிலியும் ஏத்தி விடவும், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை எவ்வளோ நல்ல பொண்ணு நினைச்சேன், உன் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன், ஆனா அதெல்லாம் நீ இப்படி ஒரே நிமிஷத்துல தவிடு பொடி ஆக்கிட்டியேன்னு சொல்லி தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. பதில் சொல்ல முடியாம ஹீரோயின் ரொம்ப தவிக்கிறா. நம்மளாலதான் அம்மா இப்ப கஷ்டப்படுறாங்க, சோ நாம தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்கணும்னு சொல்லி, அதெல்லாம் எதுவும் இல்ல, நாங்க 2 பேரும் அனாதைகள், பிறந்த உடனே எங்க அம்மா அப்பா எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க, சோ இறக்கப்பட்டு ஹீரோயின் தான் எங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு குட்டி பாப்பா ஒரு கதைய சொல்லிடுறா. ஆத்தாடி, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவால இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீ ஏன் இப்படி இருக்க, நான் உன்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனா நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த, ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட, நீ தான் டாக்டர் மிராக்கிள்ங்கிற பல உண்மைகளை என்கிட்ட இருந்து மறைச்சது மட்டும் இல்லாம இப்ப இந்த 2 குழந்தைங்க வேற, யார் அவங்கன்னு கேட்க, இப்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் நேரம் வரும்போது உண்மை என்னங்கிறத நானே சொல்றேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. நாம தேடிட்டு இருக்கும் போது ஜவுசாவை கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஹீரோயின் என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா, அதே நேரம் ஜவுசாவுமே வரா. இப்ப இவங்க 2 பேர்ல நான் யாரை தேர்ந்தெடுத்து வாழ போறேன்னு தெரியாம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு.
என்னடா இது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தோல்விக்கு மேல தோல்வின்னு சொல்லி ஃபேங்லியும் லூலுவும் செம கடுப்புல இருக்கும்போது அடுத்து ஒரு பெரிய இடி தலை மேல வந்து விழுது. என்னன்னா, ஆரம்பத்துல பிரெக்னெண்டா இருந்த நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கொன்னுடுவோன்னு மிரட்டி ஒரு மெடிசனுக்கான ஃபார்முலாவை ஆட்டைய போட்டாங்களே, அதை மெயினா வச்சு பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி நிறையவே காசு சம்பாதிச்சிருப்பாங்க. பட் இப்ப அதுக்கு அகெயின்ஸ்டா அதை விட அட்வான்டேஜா டாக்டர் மிராக்கல் ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை லான்ச் பண்ண போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணவும், இத்தனை வருஷமா நம்ம ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கான ஒரே காரணம் அந்த பயோமெடிக்கல் பிசினஸ் மட்டும்தான். இப்ப அதுக்குமே போட்டி வந்துருச்சு. ஒருவேளை டாக்டர் மிராக்கல் மட்டும் அந்த மெடிசனை லான்ச் பண்ணிட்டானா கண்டிப்பா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். மேபி மீள முடியாத வீழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னா திரும்ப கண்டிப்பா கம்பேக் கொடுக்கவே முடியாது. எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்டர் மிராக்கலை பத்தி விசாரிக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுங்கிற உண்மை தெரிய வருது. ஓகே, நாம குறைஞ்ச ரிஸ்க் எடுத்து பெரிய வேலையை காட்டிடுவோம்னு சொல்லி நைஸா நம்ம ஹீரோயினை கடத்திடுறாங்க. இதை பார்த்துட்டு ரெண்டாவது பையன் நாலாவது பாப்பா கிட்ட, நம்ம போய் பெரியவங்க யார்கிட்டயாவது சொல்லி அழைச்சிட்டு வரதுக்குள்ள அம்மாவை ட்ரேஸ் பண்ண முடியாது, ஸோ நான் அந்த கார்ல ஏறி போயிடுறேன், நீ போய் இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்திட்டு போற அந்த காருக்குள்ள தெரியாம ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம, தயவு செஞ்சு அம்மாவை காப்பாத்துங்க, எங்க 4 பேரையும் இத்தனை வருஷமா அவங்க தான் பாதுகாத்தாங்க, இப்ப கூட அவங்க உங்களை நேசிக்கிறாங்க தான், பட் இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தாங்க, ஸோ ப்ளீஸ்பா எங்களுக்காக அம்மாவை காப்பாத்துங்கன்னு குழந்தைங்கலாம் கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் 5 வருஷத்துக்கு முன்ன தான் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து தனக்காக 5 குழந்தைங்களை பெத்து கொடுத்துருக்கவ தான் நம்ம ஹீரோயின் சௌசௌங்கிற உண்மை தெரிய வருது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே போய் என் செல்லக்குட்டியை காப்பாத்துறேன்னு சொல்லி தன்னோட ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ண கிளம்புறாரு. ஆனா அதுக்குள்ள இங்க லூலுவும் ஃபேமிலியும் சேர்ந்து ஹீரோயினை கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஒழுங்கா அந்த மெடிசனுக்கான ஃபார்முலாவை கொடுத்துரு, இல்ல நாங்க உன்னை கொன்னுடுவோன்னு மிரட்ட, உயிரே போனாலும் என்னால அதை தர முடியாது, அதே நேரம் நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு நான் உங்களை பழி வாங்கி சட்டத்துக்கு முன்ன நிறுத்தி ஜெயிலுக்கு அனுப்பாம ஓய மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கெல்லாம் எங்களை எதிர்த்து பேச தகுதியே இல்ல, அதே நேரம் நாங்க உன்னை உயிரோட விட்டா தானே நீ எங்களை பழி வாங்குவ, அதுக்கு இப்பயே நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உயிரோட எரிக்க முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க ரெண்டாவது பையன் எங்க அம்மாவை எப்படியாவது நான் காப்பாத்துறேன்னு சொல்லி ஓடுறான். பட் அதுக்குள்ள அங்க வர நம்ம ஹீரோவும் அவரோட ஆட்களும் லூலுவையும் ஃபேமிலியையும் லாக் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. நான் உன்னை நினைச்சு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, ஏன் இத்தனை நாளா என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்ச, நீ அப்பவே சொல்லியிருந்தா கண்டிப்பா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்னு ஹீரோ சொல்லவும், இது என்னோட தனிப்பட்ட விஷயம், ஸோ நானே டைரக்டா ஆக்ஷன்ல இறங்கணுங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன், மற்றபடி உங்ககிட்ட இருந்து மறைக்கணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு இல்லைன்னு ஹீரோயின் சொல்றா. எனிவே, இத்தனை நாளா நான் உன்னையும் குழந்தைங்களையும் பிரிஞ்சு இருந்துட்டேன், பட் இதுக்கப்புறம் அப்படி நடக்க விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்றாரு. பாஸ், நான் நல்லா விசாரிச்சிட்டேன், 3 வருஷத்துக்கு முன்ன உங்களை அந்த பெரிய கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டது இந்த ஃபேமிலி தான்னு சொல்லி பிஏ மாட்டி விட்டுறவும், நீ என்ன கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம ஹீரோயினையுமே டார்ச்சர் பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது 5 வருஷத்துக்கு முன்ன எப்படி நானும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்தோன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்டே இருந்து ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக 1 ஹவருக்கு நான் கிஃப்டா கொடுக்கலான்னு முயற்சி பண்ணி தான் சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்தேன், ஆனா நீ அதை சாப்பிட்டுட்டு மாறி ஹீரோ ரூம்குள்ள போயிட்ட. ஈவன் நான் அவரையுமே ஒரு பெரிய ஸ்கேம்ல மாட்டி விடணுங்கிறதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட செட் பண்ணி வச்சிருந்தேன், பட் அந்த பொண்ணு மாறி பிசினஸ் மேன் ரூம்குள்ள போயிட்டா, ஸோ நீ ஹீரோ ரூம்குள்ள போயிட்ட, அதனால தான் உங்க 2 பேருக்கு நடுவில் ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்திருக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் ஃபேமிலி சொல்றான். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, பிரிஞ்சிருந்த நாம இப்ப திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டோம், அதே நேரம் நீயுமே ஆசைப்பட்ட மாதிரி ஃபேமிலியையும் லூலுவையும் பழி வாங்கிட்ட, ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாம சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு சொல்லி இவங்க 2 பேர் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி தான் 5 குழந்தைங்களோட அம்மாவான சௌசவ், தனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின், அப்புறம் ரொம்ப திறமையான டாக்டர் மிராக்கல்னு 3 பேரும் ஒன்னா கலந்த கலவையான ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒய்ஃபு குழந்தைங்க தன்னோட தாத்தான்னு சொல்லி எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப சூப்பரா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.